அடுத்தபடியாக நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த இந்த புளியங்குடி நகருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக சட்டமன்றத்திலே சமூகத்தின் குரலாய் இன்னும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பாசத்துக்குரிய மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் எம்.எச். ஜவஹர்லா அவர்களை எழுச்சியுரை ஆற்றுமாறு அழைக்கின்றோம். குடியில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனிதநேய அரசியலும் மாமகவின் சாதனைகளும் என்ற மகுடத்தின் கீழே நடைபெறக்கூடிய இந்த பெருந்திரள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நகர தலைவர் அருமை சகோதரர் சையத் அலி பாதுஷா அவர்களை, நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றியிருக்கின்ற நகர பொருளாளர் மொஹிதீன் அவர்களை, முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் மைதீன் சேட்கான் அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எம். முகமது யாக்கூப் அவர்களை, தலைமை கழக பேச்சாளர் ஏ. நைனார் முகமது அவர்களை, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் எம்.எஸ். அப்துல் ரஹ்மான் அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் எம். சலீம் அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் முகமது பாசித் அவர்களை, இந்த தலைமை கழக பேச்சாளர் கொலம்பஸ் மீரான் அவர்களை, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற நகர செயலாளர் மொஹிதீன் அப்துல் காதர் அவர்களை, தொடக்கமாக திருக்குரான் விளக்கம் அளித்திருக்கின்ற மௌலவி அப்துல் மஜீத் ஃபைசி அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற அருமை சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழிய புரட்டுமாக. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மிகுந்த எழுச்சியுடனும் கட்டுப்பாடுடனும் உண்மையிலேயே பெருந்திரள் பொதுக்கூட்டம் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற புளியங்குடி நகர நிர்வாகிகளையும் அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளையும் முதலில் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதநேய மக்கள் கட்சி என்னுடைய வரலாற்றை மிக சுருக்கமாக எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மைதீன் சேட்கான் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய பயணத்தை தொடங்கியது. இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் பல்வேறு சோதனைகளையும் பல்வேறு வேதனைகளையும் இந்த இடைப்பட்ட காலத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சந்தித்தாலும் கூட இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் நேசிக்கப்படக்கூடிய அளவுக்கு மனிதநேய மக்கள் கட்சி வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நமக்கு வெறும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம். நாடாளுமன்றத்தில் மனிதநேய மக்கள் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கலாம். இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மாநகராட்சிகளில் நம்முடைய உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கிறார்கள். அதே போல் நகராட்சிகளிலே பேரூராட்சிகளில் அங்கம் வகிக்கிறார்கள். பேரூராட்சி மன்ற தலைவர்களாக வீற்றிருக்கிறார்கள். அதே போல் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இப்படியாக மக்கள் பணியை செய்கின்றார்கள்.
புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர் அல் மவாரிதியிடம் அரசியல் கொள்கை என்ன என்று கேட்கும்போது அவர் சொன்னார், அல் ஹிர்சத்துத்தீன் ஒ சியாசத்துத்துன்யா, அதாவது மார்க்க நெறிமுறைகளை உள்ளத்திலே தாங்கி கொண்டு மக்களுக்கான சேவைகளை புரிவதுதான் அரசியல் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், அதேபோல மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். அந்த பணிகள் தொடரும். மிக குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி இந்த அரசியல் களத்திற்கு வந்த பிறகு பல்வேறு நிகழ்வுகளிலே முதலாக தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி மக்கள் மன்றத்திலே எழுப்பி அதை விவாத பொருளாக்கி அதற்கான ஒரு தீர்வு காண்பதற்கு வழிவகுத்திருக்கின்ற ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இன்றைக்கு பாஜக ஒன்றிய அரசு, இப்போதல்ல சென்ற முறை அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது 3 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கொண்டு வந்தார்கள். தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய 3 சட்ட தொகுப்புகளை கொண்டு வந்தார்கள். அந்த சட்ட தொகுப்பு தொழிலாளர்கள் காலந்தோறும் போராடி பெற்ற பல உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்ற எதிர்ப்பு குரலை முதலிலே எழுப்பி சட்டமன்றத்திலும் அது குறித்து கோரிக்கைகளை எழுப்பி அதன் காரணமாக காலையிலே சட்டமன்றத்திலே பேசுகின்றோம். மாலையில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டி அந்த 3 தொழிலாளர்கள் தொடர்பான தொகுப்பு சட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கான தரவுகளை அனைவருக்கும் எடுத்து கொடுத்ததில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பங்கு பெரிய பங்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போன்று அருமை சகோதரர்களே, எல்லா அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதிலே போட்டியிட வேண்டும், தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த வழியிலே தான் மனிதநேய மக்கள் கட்சியும் பயணிக்கின்றது. ஆனாலும் கூட சில சந்தர்ப்பங்களிலே மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய நலனை விட மக்களுடைய நலன், நாட்டினுடைய நலன் பெரிதென்று கருதி அத்தகைய முடிவுகளையும் எடுத்த ஒரு வித்தியாசமான அல்லது ஒரு முற்போக்கான ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி என்று சொல்லலாம். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்றத்தில் 2 உறுப்பினர்கள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருக்கின்றார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு சீட்டு இல்லை அப்படின்னு திமுக கூட்டணியில் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் சாதாரணமாக வேறொரு அரசியல் கட்சி என்ன செய்திருக்கும்? தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் வேறொரு கூட்டணியும் இருந்தது. அந்த கூட்டணியினுடைய கதவுகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டு, நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு போட்டியிடுவதற்கு எல்லா வகையான வழிவகையும் செய்கின்றோம் என்று அழைக்கின்றார்கள். வேறு ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் தேர்தலில் நம்ம போட்டியிட்டு ஆகணும் அப்படின்னு அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணியிருப்பாங்க, குதித்திருப்பார்கள். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி இந்த 2024 நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது.
இந்த தேர்தலில் ஒரு மிருக பலத்துடன் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர்கள் இந்த நாட்டினுடைய திசைவழி போக்கையே மாற்றி விடுவார்கள் என்று கருதினோம். எனவேதான் ஒரு மதசார்பற்ற கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு நாடாளுமன்றத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்படாவிட்டாலும் கூட அந்த தேர்தலில் முழு மூச்சில் தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பம்பரமாக சுழன்று இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு, அவர்கள் திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மதிமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் லீக் வேட்பாளராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வெற்றிக்காக நாம் பாடுபட்டோம். தமிழ்நாட்டில் இந்த நிலைப்பாட்டின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 இடங்களிலும், கூடுதலாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலும் அது வெற்றி கொடி நாட்டியது என்பது வரலாற்று உண்மையாக மாறியிருக்கின்றது. என்றால் அதில் மிக முக்கியமான பங்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பங்கு என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே தான் நான் சொன்னேன், ஒரு ஒரு அரசியல் கொள்கை என்பது மார்க்கத்தை, தீனை, இறை நம்பிக்கையை உள்ளத்தில் வைத்து கொண்டு மக்களுக்கு சேவை ஆற்றுவது என்றது. அதில் எந்த விதமான ஊசலாட்டங்களுக்கும் இடம் கொடுக்காமல், எதிரணிக்கு போனால் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட அதைவிட இந்த நாட்டினுடைய நலன் முக்கியம், மக்களுடைய நலன் முக்கியம் என்று மனிதநேய மக்கள் கட்சி எடுத்த நிலைப்பாடு ஒரு வரலாற்று சாதனை என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகின்றேன். 2024 எடுத்த இதே நிலைப்பாடு தொடருமா என்றால் இல்லை. ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, உணர்வுபூர்வமாக வஞ்சிக்கப்பட்ட அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரல் சட்டமன்றத்தில் இன்று ஒலித்து கொண்டிருப்பது போல நாடாளுமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய விருப்பமாக இருக்கின்றது. அந்த காலமும் நிச்சயமாக வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2031 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும். இப்போது இருக்கக்கூடிய மோடி ஆட்சி அற்ப கால ஆட்சியாக மாறிவிடும் என்று பலரும் சொல்லி வருகிறார்கள். அப்படியான நிலை ஏற்படாமல் விட்டால், அல்லது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் எப்போது வருகிறதோ அப்போது நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டே தீரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை சகோதரர்களே, இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி, இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி மிருக பலத்துடன் அது ஆட்சி கட்டிலே அமரவில்லை. அது ஒரு மைனாரிட்டி, அதாவது பெரும்பான்மையே பெறாத, அதாவது பாஜக என்ற கட்சி தனி பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கவில்லை. இன்றைக்கு அவர்கள் ஆட்சியில் நீடிக்க வேண்டும் என்றால் தெலுங்கு தேச கட்சியினுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவை. ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற லோக் தந்திரிக் ஜனதா பார்ட்டி எல்ஜேபி, அதனுடைய ஆதரவு அதற்கு தேவை. அதே போல பச்சோந்தி என்று இன்றைக்கு இந்திய அரசியல் அரங்கிலே வர்ணிக்கப்படக்கூடிய நிதிஷ்குமாருடைய ஜேடியு, எப்போ வேணாலும் எந்த நேரத்திலையும் கலர் மாறலாம், நிறம் மாறலாம், ஆனால் தான் பச்சோந்தின்னு சொல்கிறோம். ஜனதாதள் யுனைடெட், நிதிஷ்குமாருடைய அந்த 3 கட்சிகளுடைய ஆதரவோடு தான் மோடி ஆட்சி இருக்கின்றது. அதாவது ஒரு
மோடி அமர்ந்திருக்கின்ற அந்த பிரதமருடைய நாற்காலியில் 4 கால் இருக்குன்னா ஒரு கால் மட்டும்தான் பாஜக கால், மிச்சதெல்லாம் முட்டு கொடுத்துருக்கிற 3 கால். அதில் ஏதாவது ஒரு கால் போச்சுனாலும் அப்படியே டபக்குன்னு என்ன வந்துடுது, விழ வேண்டியது தான். இதுதான் இன்றைக்கு நிலை. இதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு நல்ல திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், சில நாட்களுக்கு முன்னால் நம்மை விட்டு பிரிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெரும் தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி, இது போன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாரிப்பதற்காக வேண்டி முதலில் பட்னாவிலும், அதற்கு பிறகு பெங்களூரிலும், அதற்கு பிறகு மும்பையிலும், இறுதியாக டெல்லியிலும் கூடி பேசி இந்தியா கூட்டணி என்ற ஒரு அற்புதமான கூட்டணியை உருவாக்கி அந்த இந்தியா கூட்டணி இந்த தேர்தலை சந்தித்தது. அதில் ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி முழுமை பெற்றது போல இங்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்தோம், மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். ஆனால் இது போன்ற ஒரு நிலை இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலே இருக்கவில்லை. ஒரு கால் அப்படியான ஒரு தமிழ்நாட்டில் இருந்தது போன்ற ஒரு கூட்டணியை இந்தியா கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், மேற்கு வங்காளத்தில், ராஜஸ்தானில், இது போன்ற மாநிலங்களிலே அமைத்திருந்தால் இன்றைக்கு மோடி பிரதமராக இருக்க முடியாது, பாஜக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. இருந்தாலும் கூட ஒரு கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்று நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து, அந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இடங்களை நாடாளுமன்றத்தில் பெற்றிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இடங்களை காங்கிரஸ் கட்சி பெற்று இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார். மிக சிறப்பான முறையில் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய பணிகளை செய்து வருகிறார். அவரை பார்த்து பாஜக கொலை நடுங்கி போயிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதன் காரணமாகத்தான் ராகுல் காந்தி அவர்களை பற்றி மிகப்பெரிய அவதூறுகளை ராகுலை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார்கள். நாகரிகமற்ற முறையில் அவரை தினமும் வஞ்சித்து வரக்கூடிய ஒரு நிலையை பாஜக தொடர்கின்றது என்றால் அதற்கு காரணம் ராகுலை பார்த்து, இந்தியா கூட்டணியை பார்த்து பாஜக கொலை நடுங்கி போய் இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படியான ஒரு சூழலையும் கூட இந்த மோடி அரசு பல்வேறு வகையான அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அப்படியான நடவடிக்கைகளில் ஒன்றுதான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் 2024, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024. இன்றைக்கு இந்த வக்ஃப் திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது கடந்த காலங்களில் மோடி ஆட்சி கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் அவை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல், அல்லது எதிர்ப்பு இருந்தாலும் கூட தன்னுடைய மிருக பலத்தின் காரணமாக நாடாளுமன்றத்தில் அந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. என்ன காரணம்? ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் இடதுசாரி கட்சிகள், இன்னொரு பக்கம் சமாஜ்வாதி கட்சி, இவை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்ஜேபி,
இவர்களெல்லாம் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு ஆட்சேபங்களை எழுப்பினார்கள். எனவே வேறு வழியின்றி கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவுக்கு, ஆங்கிலத்தில் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு இந்த சட்டம் அனுப்பப்பட்டது. ஜெகதாம்பிகா பால் என்று சொல்லக்கூடிய பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 2 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த குழுவினுடைய பரிசீலனைக்கு இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குழுவுக்கு நம்முடைய எதிர்ப்புகளை எல்லாம் பதிவு செய்யுங்கள் என்று அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் வேண்டுகோள் விடுத்தது. அந்த வேண்டுகோளை ஏற்று இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இமெயில் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு, கூட்டு நடவடிக்கை நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதே போல இந்த திருத்தம் தேவைதான் என்று சங்க பரிவாரினுடைய ஆதரவாளர்களும் அந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம்? ஒன்றை தெளிவாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபு என்றால் என்ன? இறைவனுக்காக அர்ப்பணித்தல் அப்படின்ட்டு அர்ப்பணிக்கப்படக்கூடிய தர்ம காரியங்களுக்காக, நல்லறங்களுக்காக அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒரு சொத்து, ஒரு பணி வக்ஃபு என்று அழைக்கப்படுகிறது என்று சாதாரணமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்னொரு பார்வையும் இருக்கின்றது. என்ன பார்வை என்றால், இப்போ ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார், அவர்கிட்ட ஏராளமான செல்வம் இருக்கிறது. அந்த செல்வம் அப்படியே அவர் இறந்த பிறகு அவருடைய வாரிசுகளுக்கு போகிறது. அந்த வாரிசுகளிலிருந்து அவர்களுடைய வாரிசுகளுக்கு போகிறது. அவர்கள் நல்ல முறையிலே அந்த செல்வத்தை பயன்படுத்தினால் அந்த செல்வம் பெருகலாம். அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய தொழில், இதன் காரணமாக அந்த செல்வத்தை பெருக்கிக் கொண்டே போகலாம். ஆக இந்த செல்வம் ஒரே இடத்துல அப்படியே நிற்குது. இதற்கு பதிலாக அந்த செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை பிரித்து அதை வக்ஃபு செய்துவிட்டால், இறைவனுக்காக வக்ஃபு செய்துவிட்டால் அந்த செல்வம் அங்கிருந்து பிரிக்கப்படுகிறது. இந்த வக்ஃபு இறைவனுடைய சொத்தாக மாறுகிறது. இந்த வக்ஃபுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இது அனைவருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான். இருந்தாலும் இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்டம் மிகப்பெரிய அளவிலே ஒரு சர்ச்சைக்கு இடமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதை சொல்ல விரும்புகின்றேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு வக்ஃபு செய்யக்கூடிய இந்த முறை வந்திருக்கின்ற நபித்தோழர்கள் வக்ஃபு செய்திருக்கிறார்கள். பல தோட்டங்களை வக்ஃபு செய்திருக்கிறார்கள். வக்ஃபு செய்த பிறகு அந்த பல தோட்டத்திலிருந்து வரக்கூடிய பலனை வக்ஃபு செய்தவர் அனுபவிக்க முடியுமானா அனுபவிக்க முடியாது. அது பொதுமக்களுக்கான ஒரு சொத்தாக மாறிவிட்டது. அப்ப இப்படியாக இந்த வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்காக வேண்டி இந்தியாவில் அதற்கான சட்டங்கள் ஏற்றப்பட்டன. அது பெரிய வரலாறு. ஆங்கிலேயர் காலத்திலேயே ஏற்றப்பட்டது. அதற்கு பிறகு இந்தியா விடுதலை பெற்ற பிறகு 1954 இதற்கான சட்டங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு வக்ஃபு சட்டம் முதலாக இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. இதன் பிறகு அந்த சட்டத்தில் இன்னும் முழுமைப்படுத்தி 1995 வக்ஃபு சட்டம் 1995 இப்போ இருக்கிற சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதுலேயும் சில குறைகள் இருந்தது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி 2013
அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தபோது அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு வக்ஃபு சட்டம் மீண்டும் 2013 திருத்தப்பட்டது. இன்றைக்கு இருக்கிறது அந்த சட்டம்தான். சரி, இப்போ ஒரு கேள்வி, அவ்வப்போது திருத்தங்கள்லாம் மேற்கொண்டிருக்காங்களே, இப்போ இந்த பிஜேபி அரசு திருத்தங்களை கொண்டு வந்தால் அதை மட்டும் நீங்கள் எதிர்ப்பீங்களா? மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்த சட்டங்களை 2013 நீங்களே தான் சொன்னீங்க திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டதுன்னு அப்படின்னு சிலர் கேட்கலாம். 2013 கொண்டு வரப்பட்ட வக்ஃபு சட்டத்தினுடைய திருத்தங்கள் மிக சிறப்பானவை என்று பல்வேறு சட்ட வல்லுநர்கள் அந்த கருத்தை தெரிவிக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த 2024 இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தினுடைய உள்நோக்கம் வக்ஃபு என்பதே இருக்கக்கூடாது, வக்ஃபை முழுமையாக காலி பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா அல்லது வக்ஃபு சொத்து இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை ஏற்கனவே இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய வக்ஃபு சட்டத்தினுடைய 40வது பிரிவு சொல்கிறது. இந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்த சட்டத்தில் அந்த 40வது பிரிவையே அப்படியே அகற்றி விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வக்ஃபு சொத்துக்களை சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில், மத்திய வக்ஃபு கவுன்சில் 23 உறுப்பினர்களை கொண்ட மத்திய வக்ஃபு கவுன்சில் இருக்கின்றது. அந்த மத்திய வக்ஃபு கவுன்சிலில் 23 உறுப்பினர்களில் அந்த துறைக்கு தலைமை தாங்கக்கூடிய அமைச்சர், வக்ஃபு அமைச்சர், ஒன்றியத்தினுடைய வக்ஃபு அமைச்சர், அவர் சில நேரங்களில் முஸ்லீமாக இருக்கலாம், சில நேரங்களில் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம். அதனால் அவர் மட்டும் அதில் உறுப்பினராக இருப்பாருங்க, மற்றவங்கெல்லாம் முஸ்லீம்கள் தான். ஆனால் இன்றைக்கு மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த திருத்தத்தில் ஏறத்தாழ 54 விழுக்காடினர், 54% முஸ்லீம் அல்லாதவர்கள் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலில் இடம்பெறக்கூடிய வகையில் மோடி அரசு, பாசிச அரசு இந்த திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதே போல் மாநில ஸ்டேட் வக்ஃப் போர்டு, தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் இருக்கின்றது என்றால் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் முஸ்லீம் அல்லாதார் யாருமே இடம்பெற முடியாது. ஆனால் இந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த திருத்தத்தின்படி குறைந்தது 7 பேராவது முஸ்லீம் அல்லாதார்கள் இடம்பெறக்கூடிய வகையில் இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது. பழைய சட்டத்தில் வக்ஃபு சொத்தை ஒருவன் ஆக்கிரமித்து விட்டான் என்று நிரூபிக்கப்படுமையானால் அவனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது, அபராதமும் விதிக்கப்படுகிறது. வக்ஃபு சொத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோன்னு பாஜக காரங்க சொல்றாங்க பாருங்க. இந்த திருத்தத்தில் இந்த சிறை தண்டனை என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக நான் வரிசையாக பல்வேறு செய்திகளை சொல்லிக்கொண்டே போக முடியும். யார் வேண்டாலும் வக்ஃபு செய்யலாம். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம், மகரிப் தொழுகைக்கு நீங்கள் அது குக்கிராமமாக இருக்கலாம் அல்லது சென்னை போன்ற பெரிய நகரங்களாக இருக்கலாம், பள்ளிவாசலுக்கு போகும்போது மகரிப் நேரத்தில் ஏராளமான முஸ்லீம் அல்லாதவர்கள், பெண்கள், குழந்தைகளை கையேந்தி அங்கே கையிலே தூக்கி கொண்டு அங்கே நிற்பார்கள். எதற்காக? தொழுது விட்டு வரக்கூடிய முஸ்லீம்களுடைய அந்த துவா, அந்த பிரார்த்தனை தங்களுடைய குழந்தைக்கு கிடைத்தால் அது குணமாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஏராளமான முஸ்லீம் அல்லாதவர்கள் நிற்கிறாங்க. அப்படி பல பேருக்கு அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி இருக்கின்றது. அப்படி நிறைவேறிய நிலையில் எத்தனையோ ஊர்களில்
வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் நினைக்காதீங்க. யோகி ஆதித்யநாத் இல்ல பாஜக ஆளக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு ஊர்ல முஸ்லிம்களுக்கு ஈத்கா இல்லை, பெருநாள் தொழுகைக்கு ஈத்கா இல்லை என்பதற்காக வேண்டி 2 முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் தங்களுடைய சொத்தை முஸ்லிம்கள் ஈத்கா தொழுகையை நடத்துவதற்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு வகையான வக்ஃப் தான். தமிழ்நாட்டில் நான் சொன்ன பாருங்க, எத்தனையோ முஸ்லிம் அல்லாதார்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி வழிபாட்டு தலங்களோ கல்வி கூடங்களோ தங்களுடைய நிலத்தை இனாமாக வழங்கி இருக்கிறார்கள். அதுவும் வக்ஃப் தான். இந்த மோடி ஆட்சி கொண்டு வந்திருக்கிற திருத்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா, புதுசா யாராவது வக்ஃப் செஞ்சா அவர் 5 வருடம் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் வக்ஃப் செய்ய முடியும். என்னடா இது வினோதமானது! இஸ்லாத்தை 5 ஆண்டுகள் கடைபிடித்தார்னு எப்படி நீ கண்டுபிடிப்ப? இது ஒரு பக்கம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராவது இஸ்லாத்தை கடைபிடிக்காதவராக, இங்க பாருங்க, யாராவது ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை கடைபிடிக்காதவர் அப்படின்னு நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா? எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க? அல்லது ஒருவர் வக்ஃப் செய்து விட்டார், கோவிச்சுக்காதீங்க, நம்ம பிலால் பாய் ஒரு நிலத்தை வக்ஃப் செஞ்சிட்டார். ஒரு பெரிய தாடி இருக்கு, தொழுகின இதெல்லாம் இருக்கு, தலைமெல்லாம் இருக்கு. ஆனால் மோடி அரசு நினைத்தால் இவர் 5 ஆண்டுகளாக இஸ்லாத்தை கடைபிடிக்கவில்லை, எனவே இவர் செய்த வக்ஃப் செல்லாது என்று சொல்ல முடியும். அதான் இந்த சட்டம். அதனால தான் எதிர்க்கிறோம். அதே போல எங்கள் தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதார்கள் தானம் செய்தால், வக்ஃபுக்கு இடத்தை கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வக்ஃப் அல்ல என்று மோடி அரசு சொல்கிறது. அதனால் தான் எதிர்க்கிறோம். இதனால தான் அருமை சகோதரர்களே, இந்தியா கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் இந்த வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். சில வாரங்களுக்கு முன்பு அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் மௌலானா மௌலவி ஃபஸ்லுர் ரஹீம் முஜத்திதி அவர் சென்னைக்கு வந்தார். முஸ்லீம் பர்சனல் லா போர்டு உறுப்பினர்களுடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து இந்த வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், இந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் இடம்பெற்றிருக்கின்ற 2 திமுகவினுடைய உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று மிகவும் உணர்வுபூர்வமாக சொன்னார். அப்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக உணர்வுபூர்வமாக அவர் பதில் சொன்னார், we will stand by you அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இந்த விஷயத்தில் நிற்போம் என்று ஆணித்தரமாக முதலமைச்சர் சொன்னார். இந்த போராட்டம், இந்த வக்ஃப் திருத்த சட்டம் ஏதோ நம்ம இமெயில் அனுப்பிட்டோம் அதோடு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு தொடர் போராட்டம். இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு உரிய பெரும்பான்மை மோடி அரசுக்கு இல்லை. அவர்களால் நிறைவேற்றுவது மிகவும் கடினமான காரியம். அப்படியே நிறைவேறினாலும் நிச்சயமாக அந்த சட்டத்தை முறியடித்து வரலாற்றின் குப்பை தொட்டியில வீசும் வரை நாம் நிச்சயமாக போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த மோடி அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இவங்களுக்கு எல்லாமே ஒற்றை தான். இந்தியா பன்முக கலாச்சாரம், பல மதங்கள், பல மொழிகள், பல பண்பாடுகள், இப்படியான ஒரு நாடு தான் இந்தியா. இதில் ஒருமையை திணிப்பதற்கு பாஜகவும் மோடி அரசும்
முயலினார்கள். ஒரே நாடு ஒரே மொழிங்குவாங்க, ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம்ங்குவாங்க, ஒரே நாடு ஒரே கலாச்சாரம்ங்குவாங்க. அந்த வரிசையில் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இந்த நாட்டை சர்வாதிகாரத்தின்பால் அழைத்து செல்வதற்கு இந்த மோடி அரசு திட்டமிட்டு இருக்கின்றது. இன்றைக்கு மாநிலத்தினுடைய பல்வேறு உரிமைகளை எல்லாம் பறித்து விட்டார்கள். மாநிலங்களுக்கு இருந்த பல்வேறு உரிமைகள் எல்லாம் பறிபோய்விட்டது. இந்த நிலையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை வந்தால் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச உரிமைகளும் மறந்துவிடும், பறித்துவிடும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது ஏதோ 2024 அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சொல்லக்கூடிய தத்துவம் என்று நினைக்காதீர்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய இரண்டாவது தலைவராக இருந்தவர், அவர் பேர் மாதவ் சதாசிவ் கோல்வார்கர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், சிந்தனை கொத்து என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசு தான் இருக்க வேண்டும், அது டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு மட்டும்தான் இருக்க வேண்டும், மாநிலங்களில் அரசே இருக்கக்கூடாது, மாநிலங்கள் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரிஸ், அதாவது நிர்வாகம் செய்யப்படக்கூடிய பிரதேசங்களாக இருக்கலாம் என்று அன்று சொன்னார். அதனுடைய எதிரொலி தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை தயவு செய்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதையும் முறியடிப்பதற்கு நிச்சயமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக அருமை சகோதரர்களே, மிக முக்கியமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களாக எதனையெல்லாம் நாங்கள் சாதித்திருக்கின்றோம் என்ற ஒரு கேள்விக்கு அதிகமாகவே நம்முடைய துணை பொதுச் செயலாளர் மெய்தீன் சேட்கான் அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள். என்னுடைய தொகுதியில், பாபநாசம் தொகுதியில் சுவாமிமலை என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரில் முருகன் கோயில் இருக்கின்றது. முருகனுடைய 4ஆம் படை வீடு, 6 படை வீடுகளிலே 4ஆம் படை வீடு இந்த சுவாமிமலையில் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயில். அந்த பகுதியில் நான் ஆய்வுக்கு சென்றபோது மக்கள் என்னிடம் இந்த பகுதியில் இந்த கோயிலில் நாங்கள் மாடி ஏறி செல்வதற்கு, அந்த படியேறி செல்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம், குறிப்பாக மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னார்கள். இதை நான் சட்டமன்றத்தில் இந்த கேள்வியை எழுப்பினேன். நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு PK சேகர் பாபு அவர்கள் என்னுடைய கோரிக்கையை ஏற்று ஏறத்தாழ 3 கோடி ரூபாய் அளவில் சுவாமிமலை கோயிலுக்கு, அதுக்கு எனக்கு முன்னாடி பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர்களாக விடுதலை பெற்ற பிறகு பாபநாசம் தொகுதியினுடைய முதல் முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியின் உறுப்பினர் தான். அவர்கள் யாரும் எழுப்பாத கேள்வியே நான் எழுப்பி இன்றைக்கு அந்த லிஃப்ட்டு சுமை, அதாவது லிஃப்ட் மின்தூக்கி ஸ்தாபிக்கப்படக்கூடிய, நிறுவப்படக்கூடிய வேலை நடைபெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதே மாதிரி தான் மிக முக்கியமாக சாத்தியமே படாது, கற்பனையான விஷயம் என்றெல்லாம் சொன்னார்கள். அதை சாத்தியப்படுத்திய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி. ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்ற முஸ்லிம் சிறைவாசிகள், அவர்கள் வெளியே வரவே முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். சட்டமன்றத்தில் நான் முன்பும் பேசியிருக்கின்றேன். 2011லேருந்து 16 வரை ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். இப்போது 2021 நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நானும் பேசினேன். நம்முடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமதும் பேசினார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தோம். அதன் விளைவாக இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, மனிதநேய பண்பாடோடு, ஏனென்றால் இவர்களை போன்று இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கின்றது, பரோல் கிடைக்கிறது, முஸ்லீம் சிறைவாசிகளுக்கு மட்டும் கிடைக்கல.
அதை சாத்தியப்படுத்திய அமைப்பு மனிதநேய மக்கள் கட்சி. இன்று அவர்கள் மகிழ்ச்சியாக தங்கள் குடும்பத்தோரோடு பலர் விடுதலை பெற்று விட்டார்கள். இன்னும் பலர் வெளியில் பரோலில் இருக்காங்க. அவர்களுடைய விடுதலையும் இன்ஷா அல்லாஹ் விரைவில் சாத்தியமாக போகிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், புளியங்குடியிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் மீனாட்சிபுரம் இருக்கின்றது. 1981 அங்கு வாழ்ந்த மக்கள் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஷெட்யூல் இன மக்கள் என்னவாக இடஒதுக்கீடில் எப்படி வகைப்படுத்தப்பட்டார்கள் என்றால் அதர்ஸ் என்று வகைப்படுத்தப்பட்டார்கள். அதாவது முற்படுத்த சாதியினர்களுடன், பிராமணர்களுடன், முதலியாளர்களுடன், இப்படி யாரெல்லாம் ஃபார்வர்ட் காஸ்ட் என்று முற்பட்ட சாதி இருக்கிறார்களோ அவங்களோடு இஸ்லாத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் போட்டி போடக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இதை சட்டமன்றத்தில் மனிதநேய மக்கள் கட்சி எடுத்துரைத்தது. முதலமைச்சரிடம் எடுத்து சொன்னோம். ஒரு நாள் சட்டமன்றத்தில் முதல் நாள் நான் பேசுகிறேன். அதற்கு அடுத்த நாள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பதில் சொல்கிறார். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சொன்னதினுடைய அடிப்படையில் இஸ்லாத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களாக வகைப்படுத்தப்படுவார்கள் என்ற வரலாற்று சிறப்பு மிகுந்த அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த சபை கூட்டம் முடிந்து நான் வெளியே வரும்போது 2-3 செய்தியாளர்கள் சொன்னார்கள், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே மதமாற்றமே கூடாது என்று பெரிய போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் பிசிஎம் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களாக கருதுவார்கள் என்ற ஒரு பெரிய ஆணையை பெற்றது ஒரு வரலாற்று சாதனை. மனிதநேய மக்கள் கட்சியினால் அது சாத்தியமாயிருக்கின்றது என்று குறிப்பிட்டார். இறுதியாக அருமை சகோதரர்களை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியிலேயும் அதே போல அரசு பணிகளிலும் இருக்கின்றது. 2007 இந்த இடஒதுக்கீடை நாம் பெற்றோம் என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னெடுப்புகள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தியாகம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எடுத்த அரசியல் நகர்வுகள் தான் அதற்கு காரணமாக இருந்தது. 2007 ரமலான் பிறை பிறக்கக்கூடிய அந்த தினத்திலே தான் அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முஸ்லீம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலையும் அறிவித்தார்கள். அதற்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நன்றி அறிவிப்பு மாநாட்டை, பிரமாதமான மாநாட்டை நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நாம் நடத்தினோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு சட்டமன்றத்திலும் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பு ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறேன். இந்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு 2007 2024 வரை தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது, என்னென்ன துறைகளிலே கிடைத்திருக்கிறது, இதை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஒரு பக்கம் கோரிக்கை வைப்போம், அதே நேரத்தில் நம்முடைய புளியங்குடியில் ஏராளமான இளைஞர்களை பார்க்கின்றேன். இங்கே ஒரு சிறப்பான ஒரு பணியை பாட் என்கின்ற நிறுவனம் செய்து வருகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு, அரசு பணிகளுக்கு, பல்வேறு அரசு பணிகள், அது போலீஸ் துறையாக இருந்தாலும் சரி அல்லது வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா துறைகளுக்கும் அரசு தேர்வு அறிவிக்கும் போது அவர்களை அதற்கான பயிற்சிகளை கொடுத்து அவர்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து தயாரிக்கிறாங்க. நம்முடைய புளியங்குடியை சார்ந்த பல சகோதரர்கள் அதில் வெற்றி பெற்று
இன்று அரசு அதிகாரிகளாகவும் வந்திருக்கிறார்கள். ஆனால் அது காணாது, அந்த ஆர்வம் காணாது. நீங்கள் எங்களை போன்ற எம்பி எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக அதிகாரம்தான், 5 வருஷம்தான். 5 வருஷத்துக்கு பிறகு நான் ராமநாதபுரம் எம்எல்ஏவாக இருந்தேன். நல்ல முறையில் தான் அந்த மக்களுக்கு பலவற்றை செய்தேன். குறிப்பாக அந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை நான் எழுப்பியது போன்று மீனவர்களுடைய பிரதிநிதிகள் கூட சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்க மாட்டாங்க. எல்லாம் நன்மை செஞ்சோம். ஆனால் 2016 வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ 2021 பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். அடுத்த முறை நான் போட்டியிடுவேனா இல்லையா என்பது இறைவனுக்கே வெளிச்சம். அதனால் இது 5 வருஷம் அதிகாரம்தான். ஆனால் நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக, அரசில் சாதாரண ஒரு பியூனாக, கடைநிலை ஊழியராக சேர்ந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எத்தனை வருஷத்துக்கு தெரியுமா? குறைந்தது 30லிருந்து 35 வருஷத்துக்கு அதிகாரம் பெற வேண்டும். அதிகாரம் பெற வேண்டும் என்றால் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். அந்த போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பாக உங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் உங்கள் ஊர்லேயே இருக்கும்போது அதை நீங்கள் நல்ல முறையில் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கும், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுக்கும் இதை ஒரு பெரிய அறிவுரையாக எடுத்துக்கொண்டு புளியங்குடியை சார்ந்தவர்கள் பல்வேறு துறைகளில் அதிகமான எண்ணிக்கையில் இடம்பெற்றார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை தந்தவங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.